ஹாய், வெல்கம் டு ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பிளான்ட் தவா ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எக் பிளான்ட் தவா ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய சைஸ் எக் பிளான்ட் எடுத்துக்கோங்க. இது பெரிய கத்திரிக்காய், மிளகாத்தூள், ஆஃப் லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை மெலிசான ஸ்லைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா எக் பிளான்ட்டையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பிளேட்டில் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், இது கலருக்காக, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் பிழிஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயில் எல்லா மசாலாவையும் நல்லா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கத்திரிக்காயில் எல்லா மசாலாவையும் நல்லா அப்ளை பண்ணணும். மசாலாலாம் கத்திரிக்காயில் போட்டாச்சு. இது ஒரு 5 minutes நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். மசாலாவில் ஊற வச்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இதில் நம்ம கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். டேஸ்டியான எக் பிளான்ட் தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.